வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜார்க்கண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் முதலமைச்சர் சம்பாய் சோரன். ஆதரவாக 47 உறுப்பினர்களும் எதிராக 29 உறுப்பினர்களும் வாக்களிப்பு. தன் மீதான குற்றத்தை அமலாக்கத்துறை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார். சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்ற ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆவேசம். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு கருணாநிதி செய்ய நினைத்ததை திமுக அரசு செய்யும். ஸ்பெயினில் தமிழர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் திமுக. தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி தலைமையில் கூட்டம். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து அதிமுகவிடம் முறையிட்ட பொதுமக்கள். இந்திய தண்டனை சட்டத்தை இந்தியில் குறிப்பிடுவதை மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். கரூர் தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்க திமுக நிர்வாகிகள் எதிர்ப்பு. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மீது அதிருப்தி என தகவல். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என அண்ணாமலை பேச்சு. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்குமாறு ஜி.கே. வாசனை பாஜக தூது அனுப்பவில்லை என்றும் விளக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் அன்புமணியை சந்திக்கிறார் ஜி.கே. வாசன். பாஜக கூட்டணி தொடர்பாக இருவரும் பேச உள்ளதாக தகவல். 1, 2 என மக்களவை தொகுதிகளை ஒதுக்கும் கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. இரண்டாவது டெஸ்டில் 106 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகளை கொண்ட தொடரில் தலா ஒரு போட்டியில் வென்ற இந்தியா, இங்கிலாந்து அணிகள். தர்மபுரி மாவட்டம் அரூரில் நடந்த விழாவிற்கு டிராக்டரில் வந்த எடப்பாடி பழனிசாமி. உழவர்கள் பேரணியை தொடங்கி வைத்தார். நெய்வேலி NLCயில் 2வது அனல் மின் நிலையத்தில் விபத்து. கீழே விழுந்த ஒப்பந்த ஊழியர் ராமச்சந்திரன் மரணம். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர்கதையாக உள்ள நிலையில் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன்? மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கிளாம்பாக்கத்தில் விரைவில் மலிவு விலை உணவகங்கள் அமைக்கப்படும். பேருந்து நிலையத்தில் காவல் நிலைய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டிய அமைச்சர் சேகர் பாபு தகவல். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் அநீதி இழைக்கப்பட்டதாக மாநிலங்களவையில் திருச்சி சிவா குற்றச்சாட்டு. சிறு குறு தொழில் நிறுவனங்களை மத்திய அரசு புறக்கணிப்பதாகவும் கண்டனம். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கான டெண்டருக்கு தடை கோரிய மனு தள்ளுபடி. ஒரு நிறுவனத்திற்கு சார்பாக உள்ளதாக கூறி தொடரப்பட்ட வழக்கை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். மத்திய அரசுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துகிறார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. கர்நாடகாவிலிருந்து பெறப்படும் வரிகளுக்கான தொகையை உரிய அளவில் வழங்க வலியுறுத்தல். தேர்தல் விதிமீறல் வழக்கில் பாஜக எம்பி ரீட்டா பகுகுணா ஜோஷிக்கு 6 மாதம் சிறை. 2012ஆம் ஆண்டில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பரப்புரை செய்த புகாரில் உத்தரப்பிரதேச நீதிமன்றம் தீர்ப்பு. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆளும் கட்சி வெற்றி பெற்றது. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்வதற்கு முன்னதாக அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து முதலமைச்சராக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் கடந்த வெள்ளிக்கிழமை பதவியேற்றார். 10 நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்திய நிலையில்
ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர் சம்பாய் சோரன். இதில் அரசுக்கு ஆதரவாக 47 பேரும் எதிர்த்து 29 பேரும் வாக்களித்தனர். இதன் மூலம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அரசு பெரும்பான்மையை நிரூபித்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் சிறையில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சிறப்பு அனுமதி பெற்று பங்கேற்று வாக்களித்தார். அப்போது பேசிய சோரன் தனது கைதுக்கு பின்னால் மத்திய அரசும் மாநில ஆளுநர் மாளிகையும் இருப்பதாக குற்றம் சாட்டினார். நில மோசடி வழக்கில் கைதாகியுள்ள தன் பெயரில் ஒரு ஆவணத்தையாவது காட்டினால் அரசியலில் இருந்து விலகுவதாகவும் ஹேமந்த் சோரன் கூறினார். பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சென்னை அமைந்தகரையில் அமைக்கப்பட்டுள்ள பாஜக தேர்தல் அலுவலகத்தை அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தேர்தல் பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன், எச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சுதாகர் ரெட்டி தமிழகத்தில் 20 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, இம்மாத இறுதிக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் என்றார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறியவர், குறுகிய காலமே உள்ளதால் அனைவரும் ஒரே இலக்குடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்த 75 நாட்கள் நமக்கு எதுவும் பெரியது கிடையாது. நமக்கு பெரியது தமிழக மக்களுடைய மனதை வெல்வது, தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவது. இந்த வேலையை நீங்க செய்ய வேண்டும். பெரியது சின்னது, நான் பெரிய ஆளு சின்ன ஆளு, நான் சின்ன பொறுப்புல இருக்கேன் பெரிய பொறுப்புல இருக்கேன், இந்த கட்சியில எனக்கு பொறுப்பே போடல, நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன், எதுவும் முக்கியம் இல்லைங்க. எதுவும் முக்கியம். பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சென்னை அமைந்தகரையில் அமைக்கப்பட்டுள்ள பாஜக தேர்தல் அலுவலகத்தை அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தேர்தல் பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், எச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சுதாகர் ரெட்டி தமிழகத்தில் 20 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, இம்மாத இறுதிக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் என்றார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறிய அவர், குறுகிய காலமே இருப்பதால் அனைவரும் ஒரே இலக்குடன் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அடுத்த 75 நாட்கள் நமக்கு எதுவும் பெரியது கிடையாது. நமக்கு பெரியது தமிழக மக்களுடைய மனதை வெல்வது, தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவது. இந்த வேலையை நீங்க செய்ய வேண்டும். பெரியது சின்னது, நான் பெரிய ஆளு சின்ன ஆளு, நான் சின்ன பொறுப்புல இருக்கேன் பெரிய பொறுப்புல இருக்கேன், இந்த கட்சியில எனக்கு பொறுப்பே போடல, நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன், எதுவும் முக்கியம் இல்லைங்க. எதுவும் முக்கியம். மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை சந்திக்குமாறு ஜி.கே. வாசனை பாஜக அனுப்பவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று கூறினார். மோடி அவர்களை யார் ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றாங்களோ எல்லோருக்குமான கதவு எப்பொழுதும் திறந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி பேச்சுவார்த்தை, ஒருத்தரை போய் நான் கூப்பிடுறோம் வாங்க, அதற்கான நேரமும் காலமும் இது இல்லைங்க. இன்னைக்கு எப்படி அமைய போகுதுன்னா, பிப்ரவரி கடைசி வரைக்கும் டைம் இருக்கு. மோடி அவர்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். மெகா கூட்டணியா எப்படி இருக்கும், காலம் இருக்கு, பதில் சொல்றாங்க. ஜி.கே. வாசன் அண்ணன் எங்கிட்ட பேசுறாரு, எங்கிட்ட தொலைபேசியில பேசுறாரு, நேத்து எங்கிட்ட பேசினாரு. எல்லா கட்சிகளும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி யாரையும் போய் பேசுங்கன்னா நம்ம சொல்லுங்க, நாம நம்ம வேலையை செய்யறோம். அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு எல்லா தலைவர்கள்ட்டையும் பரஸ்பர நட்பு இருக்கு. இப்படி எங்கிட்ட ஜி.கே. வாசன் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? இன்னொரு கட்சினால இன்னொரு கட்சிகிட்ட ஜி.கே. வாசன் பேசும்போது பேசாதீங்கன்னு நான் தடுக்க முடியுமா? பரஸ்பரமா அவர் எல்லாத்தையும்